a great fun. இந்த நீங்க வாச கிரேட் எல்லாம் போட்டீங்கன்னா எந்த வார்த்தையை வேணாலும் நவுனா மாத்தி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஐ லைக் தட் ஸ்விம்மிங் பர்சன். அவன் ஸ்விம் பண்ற ஸ்டைலே நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப பாருங்க தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா நீச்சல் அடிக்கின்ற பையன், நீச்சல் அடித்தல், நீச்சல் அடித்தல், நீச்சல். பாருங்க நீச்சல் அடித்தல், நீச்சல், நீச்சல் அடித்தல், நீச்சல். ஓகே, நீச்சல் நீச்சல்னு போட்டாலும் தப்பு கிடையாது, ரைட்? நீச்சல் அடித்துக் கொண்டு வந்துருச்சா? இப்ப பாருங்க இங்க ஸ்விம் இருக்கு, நீச்சல் அடிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் ஸ்விம் இருக்கு, நீச்சல். நீங்க நோட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பார்ட் வந்து இந்த வேர்ட் ஃபேமிலியில இவ்வளவுதான். இன்னைக்கு வேர்ட் ஃபேமிலியை பொறுத்தவரை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்குது. இந்த ஒரு இது வந்து நீங்க பாத்தீங்க வேர்பு நவுனாவும் இது பேரு. இதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த 1 2 3 5 எல்லாம் இந்த 1ல இருந்து 5 வரையிலும் வந்து வினைச்சொல். ஸோ ஆங்கிலத்துல ஒரு மெயின் என்னன்னா வேர்பை நவுன் ஆக்குவாங்க, நவுனை வேர்பு ஆக்குவாங்க. தமிழ்ல வந்து தெளிவா வேர்புக்கும் நவுனுக்கும் தனி வேர்ட்ஸ் இருக்கும். ஆனா ஆங்கிலத்துல நிறைய வார்த்தைக்கு ரெண்டும் ஒன்னாவே இருக்கும். இதனாலதான் அது நம்ம புரியாம போயிடுது. இந்த 5 வேர்பு, ரைட்? இது வந்து பாத்துங்க, இது பெயர் சொல். இது பாத்துங்க, இது வந்து பெயர் உரிச்சொல், அட்ஜெக்டிவ். பெயர் உரிச்சொல்பாங்க தமிழ்ல, அருமையான வார்த்தை. இது வந்து வினை உரிச்சொல்பாங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல அட்வர்ப். இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், உங்க பேசுறதோட பகுதிகள். இது இப்படி கனெக்ட் ஆனது, இந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்கணும். நிறைய இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து நம்மளால புரிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் இதுக்கு பின்னாடி உள்ள இந்த ஃபேமிலியை பத்தி, இந்த கனெக்ஷன் பத்தி தெரியாம போறது. இது தெரிய தெரிய அந்த ஃபேமிலியை பத்தி தெரிய தெரிய கம்ப்ளீட்டா இந்த லாங்குவேஜ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒண்ணு இது வந்து நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இந்த 10th கிளாஸ்ல இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கிளாஸ்ல இதை தெரிஞ்சுக்கிட்டு, இதே வார்த்தை இங்க ஐ ஸ்விம்முக்கு அப்ப ஸ்விம் வேற மாதிரி ஒர்க் ஆகுது. இங்க ஸ்விம்மிங்னாக்கா இந்த இடத்துல ஸ்விம்மிங் வேற மாதிரி ஒர்க் ஆகுது, இந்த இடத்துல ஸ்விம்மிங்கிற வேர்டு வேற மாதிரி இருக்கு. இங்க ஸ்விம்மிங் வேர்ப்ல ஒரு மாதிரி ஒர்க் ஆகுது, நவுன்ல ஒரு மாதிரி ஒர்க் ஆகுது, அட்ஜெக்டிவ்ல ஒரு மாதிரி ஒர்க் ஆகுது. அப்படிங்கிற இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்பீச் நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை புரிஞ்சுக்காம இருக்கிறது. அதனாலதான் அவங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னே வச்சாங்க. ஸ்பீச்ல வெவ்வேறு பகுதிகள் இருந்தாலும் ஒரே வார்த்தையை யூஸ் பண்ணி வெவ்வேறு பகுதிகளை அவங்க நிரப்புறாங்க. அவ்வளவு முக்கியமானது. தமிழ்ல இருந்து மிகப்பெரிய வேறுபாடு காட்டுறது இந்த ஏரியால தான். இதுக்காக ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்றது அது உத்தமம். நான் பண்ணியிருக்கேன். வெரி குட், வெரி நைஸ். இது வந்து பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட் டாபிக் ஆஃப் த டே ஒன்று பார்த்துக்கலாம். இது வந்து ஜென்ரலா லாஸ்டா தான் சொல்லுவேன். இது வந்து இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், இந்த இதுல வந்து ரொம்ப அடிப்படையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. நிறைய பேர் 2வது 3வது படிக்கிறப்ப தெரிஞ்சிருப்பாங்க. இது ஒரு கஷ்டம் இல்லைன்னாலும் என்னோட வழியில இது நான் சொல்றேன். பாருங்க மொத்தமே 4-5 லெட்டர் தான், 4-5 லெட்டர் தான். இது வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். அந்த ஃபேமிலியோட எக்ஸ்டென்ஷன் தான். இதுவும் 10 மினிட்ஸ் தான் இருப்பேன், அதுக்கு மேல எடுக்க மாட்டேன். டோன்ட் வரி, குயிக்கா முடிஞ்சிடும். நல்லா பாத்தீங்க. வி, எஸ்வி, எஸ்விஓ, எஸ்விஏ, எஸ்விசி. இப்ப பாருங்க எஸ்வி, எஸ்வி, டிஓஐ. ஏன் போடுற இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தாங்க. பெருசாலாம் பார்த்து யோசிக்கலாம். மொத்தமே 4-5 லெட்டரை மாத்தி மாத்தி போட்டுருக்க பாருங்க. டிஎஸ்ஓஏசி அந்த டிஓஐஓ போட்டிருக்கேன். இவ்வளவுதாங்க, ஒண்ணுமே இல்லை. இது வந்து verb. கோ, நான் போறேன் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம், முழுமையான வாக்கியம் தான். பேசுறப்ப கோ, கோ அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, ஐ கோ, நான் போறேன், நான் போறேன், நான் போறேன். இங்க பாருங்க ஐ கோ. இப்ப பாருங்க இந்த சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட், இது பேரு verb. நமக்கு தெரியும் வினைச்சொல் வினைச்சொல் அவ்வளவு பார்த்துட்டோம். சப்ஜெக்டோட சேர்ந்த verb நம்ம இதையும் பார்த்துட்டோம். அப்படி இதுதான் நம்ம எல்லா டென்ஸ்ல வருதுங்க. சப்ஜெக்ட் verb, சப்ஜெக்ட் verb, சப்ஜெக்ட் verb இருந்தது. இங்க பாருங்க சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட். பாருங்க ஐ கிவ்
இப்படியே பிரிச்சு போடுறேன். ஐ நல்லா பாத்துங்க. ஐ கோ. இது ஒரு வாக்கிய அமைப்பு. இங்க பாருங்க. ஐ கிவ். நான் வந்து ஒரு கிவ். ஐ கிவ் அ கிஃப்ட். ஒரு பரிசை கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? ஒரு பரிசை கொடுக்குறேன். இந்த கிஃப்ட் வந்து ஒரு பொருள். நல்லா பாத்துங்க. எ கிஃப்ட் நான் எப்படி பிரிச்சு போடுறேங்கிறது பாருங்க. ஒரே நிமிஷம். ஐ கிவ் அ கிஃப்ட். எஸ்விஓ. ஓன்னா ஆப்ஜெக்ட். எஸ்விஏ. இப்ப பாருங்க. ஐ கோ. இங்க அட்ஜென்ட்னு வருது. அட்ஜென்ட்னா நீங்க வந்து சும்மா இணைச்சுக்கிட்டே போறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இணைச்சுக்கிட்டே போன பாருங்க. ஐ இணைச்சுக்கிட்டே போறது அர்ஜென்ட். நீங்க வந்து இது கோச் மாதிரி. ஐ கோ டு த மார்க்கெட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த பாருங்க. எங்க போறேன்? எதுக்கு போறேன்? எப்படி போறேன்? எப்ப போறேன்? எங்க போறேன்? எதுக்கு போறேன்? எப்படி போறேன்? எப்ப போறேன்? இது எல்லாத்துக்கும் பதில் சொல்றது இந்த அர்ஜென்ட் போடுறேங்க. அர்ஜென்ட். ஒரு சிம்பிள் வாக்கியத்தை வச்சு போட்டோம். வி கோ. ஐ கோ. ஐ கிவ் அ கிஃப்ட். ஐ கோ டு த மார்க்கெட். இப்ப எங்க போறேன்? எதுக்கு போறேன்? இது வந்து ஒரு பொருள். இது வந்து ஒரு இடத்தை குறிக்குது. சோ இது வந்து அர்ஜென்ட். இங்க பாருங்க. இதை காம்ப்ளிமெண்ட் பாங்க. காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்ங்கிற வேர்டு ரொம்ப சிம்பிள். அது எங்க இருந்து வருது தெரியுங்களா? கம்ப்ளீட்ங்கிற வேர்டுல இருந்து வருது. நோட் பண்ணிக்கோங்க. ஒண்ணு வந்து இன்னொன்னு பூர்த்தி செய்தான், நிறைவு செய்தான். ஒண்ணு ஆண் பெண் கணவன் மனைவிங்கிற மாதிரி காம்ப்ளிமெண்ட். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்ப எஸ்விசின்னா என்னன்னா சப்ஜெக்ட் வெர்பு காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட் வெர்பு பத்தி நமக்கு தெரியும். காம்ப்ளிமெண்ட் பாருங்க. நான் எப்படிப்பட்ட ஆளு பாருங்க. ஐ ஆம். நான் எப்படி இருக்கேன்? நான் எப்படி இருக்கேன் பாருங்க. ஐ ஆம். எஸ்வி. ஐ ஆம் a டீச்சர். டீச்சரா இருக்கிறேன். நோட் பண்ணிக்கிங்க. என்னது காம்ப்ளிமெண்ட் பண்ணுது? நான்கிற ஒரு மனிதனை டீச்சருங்கிற ஒரு இடம் பூர்த்தி பண்ணுது. நான் அப்படிப்பட்ட ஆளா இருக்கேன் பாருங்க. இப்ப இன்னொன்னு சொல்லாமா? அதே மாதிரி ஐ ஆம் ஆங்கிரி அப்படின்னு சொல்லணுச்சு. ஐ ஆம் ஆங்கிரி. இதுவும் இதேதான். சோ அந்த இடத்துல நவுன் மாதிரி ஒரு டீச்சர் வரலாம். இந்த மாதிரி ஒரு தன்மை வரலாம். நான் எப்படி இருக்கேன்? கோவமா இருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கொஞ்சம் தான் இருக்கிறதுனால உதாசீனப்படுத்த வேண்டாம். குயிக்கா பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இதை பார்த்தீங்கன்னா போதும். இந்த நோட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்துடும். அது 2 வாட்டி 3 வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஆனா கோர் தான். ஐ ஆம் a டீச்சர். ஐ ஆம் ஆங்கிரி. இந்த எஸ்விசி இந்த எஸ் சப்ஜெக்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணுதான். அதனால இது வந்து இப்ப பாருங்க. எஸ்வி ஐஓடிஓனா ஒன்றும் இல்லை. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ரொம்ப யோசிக்க வேணும். அந்த ஆப்ஜெக்ட் பத்தி முன்னாடி சொன்னோம். இன்டைரக்ட் டைரக்ட். ரொம்ப சிம்பிள். அது அது நல்ல வாக்கியங்கள் உருவாக்க பயன்படும். பாருங்க. ஐ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பாருங்க. ஐ கேவ். ஐ கேவ். நான் வந்து கொடுத்தேன். பாருங்க. எஸ்வி வந்துருச்சா பாருங்க. ஐஓ. ஐ கேவ் ஹிம். அவனுக்கு கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். நல்லா பாருங்க. ஐ சப்ஜெக்ட். வி வெர்ப். ஹிம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஏ கிஃப்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். பெருசா தெரிஞ்ச மாதிரி ஒண்ணுமே இல்லை பாருங்க. அருமையா ஒரு வாக்கியம் அமைச்சிட்டு பாருங்க. அதே மாதிரி இதே தான் எடுக்க போறேன். ஐ கேவ். நல்லா பாருங்க. இது இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க பாக்குறேன். ஐ கேவ் a gift. ஐ கேவ் a gift to him. நல்லா பாருங்க. இது மட்டும் ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம். சப்ஜெக்ட் ஐ. கேவ் வெர்ப். டைரக்ட் ஆப்ஜெக்ட் கிஃப்ட். எதை நம்ம கொடுக்குறோமோ அதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட் கிஃப்ட். இங்கேயும் இது டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான். அதே கிஃப்ட் இங்கேயும் டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான். பொசிஷன் மட்டும் மாறுது. டு ஹிம்னு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை கடைசியா போடுறோம். அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ இன்டைரக்ட் டைரக்ட் இன்டைரக்ட் டைரக்ட். இந்த லாஸ்ட் ஒன்று ஒரு ஜாலியான ஒன்று. இது நல்லா எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் வந்து இது பண்றது. சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஆப்ஜெக்டை பத்தி பேசுறது. இங்க பாருங்க. சப்ஜெக்ட் வெர்பு காம்ப்ளிமெண்ட். இது வந்து சப்ஜெக்டை பத்தி பேசுது. ஐ ஆம் a டீச்சர். ஐ ஆம் ஆங்கிரி. இந்த ஆப்ஜெக்டை பத்தி பேசும்போது இந்த ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு எழுதிக்கீங்க. என்ன அருமையா அவன் ஸ்லேட் பண்ணியிருக்கான் பாருங்க. ரொம்ப சிம்பிளா முடிச்சிருக்கான். ஒரு 5 நிமிஷத்துல முடிக்கிற மாதிரி வச்சிருக்கான் பாருங்க. டாபிக் பாருங்க. ஐ மேடு ஹிம். நான் அவனை வந்து ஐ மேடு ஹிம். அவனை என்ன பண்ணேன்? ஐ மேடு ஹிம் ஆங்கிரி. Happy. ஹாப்பி. ஐ எம் ஹாப்பி.
இங்கேயும் ஹாப்பி போட்டுக்கலாம். நல்ல நல்லதா அருமையா சொன்னாங்க. ஹாப்பி, ஐ மேட் ஹிம் ஹாப்பி. அருமையா சொன்னாங்க பாருங்க. ஐ ஆம் ஹாப்பின்னா நான் எப்படி இருக்கேன்? சந்தோஷமா இருக்கேன். நான் அவனை என்ன பண்ணேன்? சந்தோஷமா ஆக்குனேன். இப்ப ஹிம்மோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது? அவன் தான் சந்தோஷப்பட்டான் நான் பண்ணதுனால. அதனால இந்த ஆப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட். இது வந்து ஹாப்பி வந்து சப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட். அதனால சப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட் எஸ்விஓசி, எஸ்விசி, இது வந்து எஸ்விஓசி. இது மட்டும் புரிஞ்சுக்கலாம். எகைன் நீங்க ரொம்ப கஷ்டப்பட பட வேணாம். இதை 4 வாட்டி கேட்டீங்கன்னா நான் பேசுறத, இல்ல இந்த ஸ்கிரிப்டை நீங்க எடுத்து வச்சிருந்த இந்த டாக்குமெண்ட்டை நீங்க பாத்தீங்கன்னாலே நான் சொன்னது என்னன்னு புரியும். ரொம்ப சிம்பிளா எழுதியிருப்பேன். இந்த சைடு இருக்கும் பாருங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல ஈஸியா முடிச்சிட்டோம் பாருங்க. இதுல அதிகபட்சம் வீணா வெர்பு, எஸ்னா சப்ஜெக்ட், ஓன்னா ஆப்ஜெக்ட், ஏன்னா அட்ஜெக்ட். அட்ஜெக்ட்லாம் பாத்துங்க அப்படியே அட்டாச் பண்ணிட்டே போலாம். ஐ கோ டு த மார்க்கெட் வித் மை சிஸ்டர், ரைட், பை பஸ் எவ்ரி தேர்ஸ்டே அட் 6:30 AM. எவ்வளவு கோச்சு போட்டிருக்கு, எவ்வளவு அட்ஜெக்ட், எல்லாமே அட்ஜெக்ட் தான். அட்ஜெக்ட் தான் சேர்த்துக்கிட்டே போறது பாருங்க. காம்ப்ளிமெண்ட். அதுக்கப்புறம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் எஸ்விஓசி. அவ்வளவுதான். இது இதை மட்டும், இந்த கோர் மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும். லாஸ்ட் 10 மினிட்ஸ் இருக்குது. ஐ வாண்ட் டு சே சம்திங் ஹியர். இதுல என்ன அப்படின்னா, இதுல உள்ள ஒவ்வொரு இதுவும் நீங்க பாத்துக்கலாம். தனியா வச்சிருப்போம். இந்த இந்த இடத்துல வந்து அது அந்த இது முடிஞ்சிடுச்சு. நீங்க வேணா அப்புறம் பாக்கிறது கூட பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணோம் பாத்தீங்களா? இதுல இதுல வந்து அடிப்படையில எல்லாம் பார்த்துக்கணும் பாருங்க. ஐ ஆம், பாருங்க, ஐ ஆம் இன்டெலிஜென்ட். ஐ ஆம் இன்டெலிஜென்ட் அப்படின்னா இப்ப ஐக்கு பதில் ஹாவ் போடுறீங்கன்னு வச்சு, இன்டெலிஜென்ஸ். நீங்க ஐ ஆம் இன்டெலிஜென்ஸ் சொல்ல முடியாது, ஐ ஹாவ் இன்டெலிஜென்ட் சொல்ல முடியாது. இங்க பாருங்க, இந்த இன்டெலிஜென்ட்ங்கிறது அந்த பொசிஷன் பாத்தீங்களா? அந்த பொசிஷன் 7வது பொசிஷன். இந்த இன்டெலிஜென்ஸ் என்ன தெரியுங்களா? 6வது. நாங்க போட்டுக்க 6 7ன்னு என்னன்னாக்கா, இந்த 6ன்னா நவுன், பெயர்ச்சொல். இந்த இன்டெலிஜென்ட் இருக்கு இல்லையா, இது அட்ஜெக்டிவ். இந்த மாதிரி மாத்திருவாங்க. அதான் வேர்ட் ஃபேமிலி வந்து அவ்வளோ முக்கியம். நான் ஒரு 5-10 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த டென்ஸ் கிளாஸ், இது சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ங்கிறதுனால அதை பேசிக்கா டச் பண்ணணும்னு. இந்த 7 6 இந்த 1 2 3 4 5 பாத்தீங்க இல்லையா, அது மாதிரி அதோட எக்ஸ்டென்ஷன். இப்ப அந்த வேர்ட் ஃபேமிலி 1ல இருந்து 8 வரையிலும் பக்காவா தெரிஞ்சதுன்னா எப்படி போடுறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து எப்படின்னா இமர்ஷன். எப்படி வருங்க? இமர்ஷன் டெக்னிக்ல வரும். நீங்க நிறைய படிக்க படிக்க, நிறைய கேட்க கேட்க சர்வசாதாரணமா வந்துடும். உங்க சுத்தி உள்ளவங்க எல்லாமே யாராவது ஒரு ஆள் இங்கிலீஷ் பேசலாம். ஒண்ணு ஒண்ணு எடுக்கிற 2 3 4 5 6 7 8 தெரிஞ்சு. இப்ப பாருங்க, ஐ ஆம் இண்டிபெண்டன்ட். இது வந்து ஐ ஆம் இண்டிபெண்டன்ட்னா 7ல இருந்து இருக்கு. வேர்ட் ஃபேமிலியில இந்த ஃபேமிலியில 7வதுல இருந்து இருக்கு. இப்ப ஐ ஹாவ் இன்டெலிஜென்ஸ், ஐ ஹாவ் இண்டிபெண்டன்ஸ். இதேதான் ஒரே இது வந்து அந்த சப்ஜெக்ட் மாத்திரீங்கன்னு வச்சுக்கிட்டு பாருங்க. நம்பர் 6ல வந்து சப்ஜெக்ட் மாதிரி ஐக்கு பதில் இப்ப இது போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஐக்கு பதில் ஷி போடுறீங்கன்னு வச்சு, ஷி போடுறீங்கன்னா ஷி இஸ் இன்டெலிஜென்ட். அது புத்திசாலியா இருக்கா அப்படிங்கிறது. அப்ப ஷி ஹேஸ் இன்டெலிஜென்ஸ். மாத்திட்டோம் பாத்தீங்களா? திருப்பி பாருங்க, ஆம், ஹேவ், இஸ், ஹேஸ், திருப்பி திருப்பி அந்த 23 வார்த்தையை வச்சுதான் மையப்படுத்தி தான் எல்லாமே வருது. இந்த வேர்ட் ஃபேமிலியோட நீங்க சேர்த்துக்கிட்டா போதும், ரைட்? இப்ப லாஸ்டா ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணிடலாம். லாஸ்டா ஒரு வாட்டி ஃபுல்லா சம்மரைஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் எடுப்பேன். சம்மரைஸ் பண்ணிடலாம். நீங்க சம்மரைஸ் பண்றப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு என்னன்னு நம்ம வந்து ஆல் ரைட். இந்த சம்மரியில மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான். பட் இருங்க, 1 மினிட் கூட எக்ஸ்ட்ரா உங்களை இருக்க வைக்க மாட்டேன். ஐ நோ தட் சண்டே ஈவினிங் வேர்ப் பார்த்தோம். இந்த வேர்ப்ல 5 நீங்க வந்து 2 ஸ்பிரிட், 5 ஃபார்ம், 20 டிஸ்ட்ரிபியூஷன் தான். அதுல வந்து ஒன்னொன்னா பார்த்து பார்த்து பண்ணணும். இந்த ஸ்பிரிட் வர்றப்பதான் உங்களுக்கு வந்து அந்த டூ டிட் டஸ் இது எல்லாமே வந்தது. இந்த ஐ ஃபார்ம், அந்த 5 ஃபார்ம் வர்றப்பதான் உங்களுக்கு V1 V2 V3 V4 அது எவ்வளவு முக்கியம் கடைசி வரலும் தெரிஞ்சது. இது எல்லாத்துக்கும் தனித்தனியா செப்பரேட் வீடியோவே எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். இந்த 20 டிஸ்ட்ரிபியூஷன்ல 12 ஒன்னும் 8 ஒன்னும் பண்ணோம். இந்த 12 வந்து ஆக்டிவ் நேற்று பார்த்தோம்.
8 வந்து பாசிவ். ரொம்ப ரொம்ப முக்கியமா அதில் உள்ள சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அது மீனிங் அது புரிஞ்சுக்கிறது எல்லாமே நிறைய பார்த்தோம். இது எல்லாமே அது ஒரு வாட்டி பார்த்தது தான். நீங்க வந்து கொடுங்க, நான் ரெக்வஸ்ட் பண்ணுங்க, நான் அனுப்புறேன். இந்த ஆக்டிவ் பாசிவ்ல திருப்பி திருப்பி என்ன பார்த்தோம்னா, இன்னைக்கு திருப்பி ரிவைஸ் பண்ணோம். பாசிவ் பார்த்தோம், 12 8. இதுல என்ன பார்த்தோம்னா, இங்க இது ரெண்டுத்துக்கும் மீனிங் சேம். எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, மீனிங் சேம் தான். ஆக்டிவ் பாசிவ் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்ப் எல்லாத்தையும் மாத்தி விடுறதுனால. ஆனா நீங்க சப்ஜெக்ட் எல்லாம் மாத்தாம விட்டீங்கன்னாக்கா அப்படியே ஆப்போசிட்டா போயிடும். ஹி இஸ் பீட்டனுக்கும் ஹி ஹாஸ் பேட்டனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது தெரிஞ்சது. இதுல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா வந்துடும். இது ரெண்டும் சேமா தான் இருக்கும். இது வேர்ட்ஸ் மட்டும்தான் மாறும், இடம் பொசிஷன் தான் மாறுமே தவிர மீனிங் ஒன்னா இருக்குங்கிற உண்மை தெரிஞ்ச ஆக்டிவ் பாசிவ். ஸோ இது வந்து ஃபார்மலா பேசுறதுக்கு அதிகமா யூஸ் பண்ணிக்குவாங்க ஆக்டிவை. இது ரிட்டனுக்கு எழுதுறதுக்கு நிறைய யூஸ் பண்ணிக்குவாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் பாசிவ் தான், இன்ஃபர்மேஷன் பெருசா தெரியலனாலும் பாசிவ் தான். ஸோ இது அளவா தெரிஞ்சிருந்ததுனாக்கா கரெக்டா பேச்சுக்கு பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா இது வந்து ரிட்டர்னுக்கு பயன்படும். ஸோ இந்த இதுல கோங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஏகப்பட்ட வேர்டு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த கோங்கிறத வச்சு எப்படி இந்த ஸ்பிளிட் பண்ணி பண்ணுமோ இந்த கோ சென்டென்ஸ் வச்சு கொஞ்சம் பார்த்தோம். அது டெஃபினட்டா அதோட ஃபுல் இது வேணும்னாலும் நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன், அது பண்ணிக்கலாம், நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் பிரதிபெயர் சொல் ஒரு 50 40 50 வார்த்தையை பார்த்தோம். ஐ வி ஹி ஷி இது தேங்கிற மாதிரி ஹிம் இதெல்லாம் பார்த்தோம். அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைக்கு நிறைய தமிழ் வார்த்தைக்கு ஒரே வார்த்தை யூ மாரி வார்த்தையெல்லாம் இருந்து பார்த்தோம். அப்புறம் அதோட சேர்த்து முன்னிடை சொல் ப்ரிப்போசிஷன் பார்த்தோம். ரைட், ப்ரிப்போசிஷன் பார்த்தோம். இது எல்லாமே வந்து மூணே விஷயம் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னேன். இந்த டென்சஸ், ஆக்டிவ் பாசிவ் டென்சஸ், அப்புறம் இந்த ப்ரொனவுன் இன்னைக்கு பார்த்தது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ப்ரிப்போசிஷன் அந்த கோச், ஒவ்வொரு கோச்சோட இதுவும் அங்கதான் இருக்கு. ரைட், செயின் ஒவ்வொரு கோச்சை கனெக்ட் பண்ற ஆக்சுவல் ஆக்சில் வந்து இந்த ப்ரொபோஷன் தான். டு த மார்க்கெட், வித் மை சிஸ்டர், லுக் அட் த டூ, அது வந்து ப்ரொபோசிஷன். வித் மை சிஸ்டர் அது வந்து வித் வந்து ப்ரொபோசிஷன். பை பஸ், பை வந்து ப்ரொபோசிஷன். அட் 9:30 6:30 அப்படிங்கிறதும் ப்ரொபோசிஷன். ஸோ இந்த ப்ரொபோசிஷன் ப்ரௌன் டென்சஸ் இதை வச்சு நீங்க எல்லாமே பண்ணிடலாம். ப்ரௌன் ப்ரொபோசிஷன் இந்த கோ இதை வச்சு பண்ணோம். அப்புறம் அந்த எஸ்விங்கிறது பத்தி பேசணும். தமிழும் ஆங்கிலத்திலையும் எப்படி எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்குங்கிறத குயிக்கா பேசணும். ஐ கோ, அது தனியாக அந்த எஸ்வின்னு எல்லாமே தனி ஒர்க் ஷீட்டா வச்சிருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். அப்புறம் மாடல் வேர்பு, ஷுட், மஸ்ட், அதோட வித்தியாசம் எல்லாம் பார்த்து இது பண்ணோம். அப்புறம் அதிமுக்கியமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது வேர்ட் ஃபேமிலி. வேர்ட் ஃபேமிலி நீங்க போலாம், இதுக்கும் நான் தனியா வந்து வீடியோ போட்டிருக்கேன். வேர்ட் ஃபேமிலி நான் எதுக்கு இது சம்மரைஸ் பண்றேன்னா, இதை திருப்பி நீங்க ரிவைஸ் பண்ணாலே போதும். இது வேர்ட் ஃபேமிலி வந்து ரொம்ப இதாக பார்த்தோம். அதில் உள்ள ஒரு ஆச்சரியத்தையும் நம்ம பார்த்தோம். வேர்பை நவுனாக்கிறது நவுனு வேர்பா வைப்பாங்க, ஆனால் தமிழ்ல அப்படி இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் கடைசியா நம்ம பார்த்தது. சென்டென்ஸ் பேட்டர்ன் வாங்க, அதுதான் அந்த வி, இந்த எஸ்வி உள்ள இந்த இது. இதுலயும் ஒரு 5-6 டைப் தான் இருக்கு. அதையும் நான் வந்து அந்த கோச் மாதிரி இன்ஜினை செட் பண்ணி போட்டோம். இன்ஜின் எப்பயுமே முக்கியம். இன்ஜின் வச்சுட்டு வெறும் சேசில கூட ஓடிடலாம், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கூட தேவையில்லை. பட் இன்ஜின் ரொம்ப முக்கியம் தான். இதுதான் இந்த பேட்டர்னை வச்சு எல்லாத்துலயும் லீவ் வி வராத பேட்டர்னே இருக்காது, அதுதான் உண்மை. ஸோ இது வந்து நம்ம பண்ணோம். ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு இதை ஒரு சம்மரியா சொல்லியிருக்கேன். இது எல்லாமே இந்த ஒர்க்கிங் இருக்குது, நீங்க பார்த்துக்கலாம். இந்த ஒர்க்கிங்ல இருந்து ஆரம்பிச்சு பார்ட் 1 பார்ட் 2ல இருந்து எல்லாமே இருக்குது, நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணாலும் நீங்க கேளுங்க, இது பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த நம்பரை போடுறேன், 9944400984. இதுதான் என்னோட நம்பர். அட்வான்ஸ் ஸ்பீக்கிங் கிளாஸ் அதெல்லாமும் இருக்குது. ஸ்பீக்கிங் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கடகட நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பண்றது வெவ்வேறு மெத்தட்ல பேசுறது. அப்படி ஒரு 30 டே, ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் 30 டே கோர்ஸ் இருக்கு. அந்த 30 டேஸும் நீங்க ஸ்பீக்கிங் பண்ணலாம். பட் இது பேஸ் தான். இந்த 6 மணி நேரம் பேஸ் பெரிய அளவுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து என்னோட நம்பர். என்னோட பேர் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தம்பையன். உங்களுக்கு ஆடியோ வேணும், வீடியோ வேணும், ஸ்கிரிப்ட் வேணும்னா இந்த இதுக்கு வந்து நீங்க பண்ணிக்கலாம். இன்னொரு நம்பர் இருக்கு, என்னோட வாட்ஸ்அப் நம்பரு, இது பண்ணிக்கலாம். இது வந்து நான் பொதுவாக ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். பண்ண முடியல, வேற கிளாஸ்ல தான் இருக்கேன், இது வாட்ஸ்அப்னு போட்டுங்க. இன்னொரு நம்பர் கொடுக்குறேன். இது வாட்ஸ்அப், நீங்க அடிக்கலாம், இது பண்ணலாம். ஏதாவது வீடியோ வேணும், லிங்க் வேணும்னா நீங்க கேட்கலாம். அப்புறம் இது வந்து
9567113255. இவங்க அட்மின் பாத்துக்கிறாங்க. இவங்க பேரு சந்தியா. கோர்ஸ் பத்தி வேணும் எதுனாலும் நீங்க கேட்டுக்கலாம். இது 3 நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கிங்க. அது ஃபியூ செகண்ட்ஸ் கொடுக்குறேன், நீங்க நோட் பண்ணிக்கிங்க. இதை வந்து உங்களுக்கு அனுப்புறதுனால உங்களுக்கு டாக்குமெண்டா அனுப்புறேன். ஸோ 9 o'clock ஆச்சு. உங்களுக்கு வந்து 6 to 9 நீங்க 9 o'clock இருந்து பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் எவ்ரி ஒன். இது வந்து கஷ்டம்லாம் கிடையாது. இது ஈஸியா நம்ம எப்படி பார்க்குறோமோ அதை பொறுத்து இருக்கு. கட்டாயமா இது பண்ணிக்கலாம். நீங்க வந்து என்னோட கான்டாக்ட்ல நீங்க இருக்கலாம். நீங்க என்ன கால் பண்ணலாம். நான் எந்த வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பண்ணிக்கிறேன். எந்த வீடியோனாலும் நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன். ஸோ நம்ம ஏதோ ஒரு சமயத்துல இன்னொரு முறை சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். Thank you, sir. Thank you so much, sir. You are welcome. Thank you, sir. Thank you, sir. Thank you very much. Thank you. நான் அனுப்பி விடுறேன். எது இருந்தாலும் தேங்க்யூ. Thank you so much.